மத்திய பிரதேச மாநிலத்தின் குவாலியர் கோட்டை. இந்த குவாலியர் கோட்டை இந்தியாவின் மிக கம்பீரமான கோட்டைகள்ல ஒன்னா திகழுது. எத்தனை கோட்டைகள் இதன் பிரதிபலிப்பா கட்டப்பட்டிருக்குன்னு தெரியல. நாட்டுப்புற பாடல்களின் அடிப்படையில ஏறத்தாழ 1500 ஆண்டுகள் முன்ன உள்ளூர் ஆட்சியாளர் சூரஜ் சிங் வேட்டையாட இந்த மலை உச்சிக்கு வந்தாராம். ரொம்ப தாகம் எடுத்துதான் நீரைத் தேடி அலைஞ்ச போது ஒரு மகான் தவத்துல ஈடுபட்டிருக்கிறத பார்த்தாராம். அந்த மகான் அரசர் மேல பரிதாபப்பட்டு கையால நிலத்தை குத்துனதும் நீர் வெளிப்பட்டுச்சான். அந்த தண்ணீர் அரசரோட தாகத்தை தீர்த்ததோட அவர் அதுல நீராடின போது நீண்ட கால சரும நோய் நீங்கிடுச்சான். அதுக்கு நன்றியா தான் ஏதாவது செய்யணுமான்னு அரசர் கேட்டிருக்காரு. அந்த மகான் அதை மறுத்துட்டு உன்னோட தலைநகரத்தை இந்த இடத்துக்கு மாத்தி கோட்டை எழுப்புனா பிரபலமான அரசன் ஆயிடுவேன்னு சொன்னாராம். அந்த அரசர் எழுப்புனதுதான் இந்த கோட்டை. அதுல இருந்து பல ஆட்சிகள் இங்க நடந்திருக்கு. பிரத்திஹார்ஸ், தோமர்கள், முகலாயர், மராட்டியர், அப்புறம் குறைஞ்ச காலம் இந்த இடம் ஆங்கிலேயர்களின் வசப்பட்டு இருந்தது. இந்த எல்லா ஆட்சியாளர்களின் பாங்குகளையும் இந்த கோட்டையில நாம பார்க்க முடியும். குவாலியர் கோட்டை தில்லியிலிருந்து சுமார் 320 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. மத்திய காலகட்ட வரலாற்றியலாளர் தாஜுர் நாசர் இந்த குவாலியரை இந்திய கோட்டைகள் கோர்க்கப்பட்ட மாலையில பளபளக்கிற முத்துன்னு குறிப்பிட்டிருக்காரு. மலைப்பாறை மேல எழுப்பப்பட்டிருக்கிற இந்த கோட்டை நிலத்திலிருந்து ஏறத்தாழ 700 அடி உயரத்துல அமைஞ்சிருக்கு. பெரும் பரப்பளவு கொண்டது. புராதன பாங்குகள்ல இருந்து நவீன காலம் வரையிலான பல பாங்குகள் இங்க தோற்றமளிக்குது. ஒரு கோட்டைங்கிறது ஒரு ஏகாதிபத்திய சிந்தனையின் வெளிப்பாடான அடையாள சின்னம். இன்னும் சொல்ல போனா ஒரு சக்தி வாய்ந்த மின்சார ஆற்றல் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு செலுத்தப்பட்டு அது அங்கிருந்து பல செயல்களுக்கு ஊக்களிக்கிற மாதிரி தான் குவாலியர் கோட்டையும். அது அமைஞ்சிருந்தது ஒரு வர்த்தக பாதையில, அரசியல் ரீதியா, சாம்ராஜ்ய கண்ணோட்டத்துல முக்கியமான இடமா இருந்தது. 10ஆம் நூற்றாண்டுல குவாலியர் கன்னோஜ் சாம்ராஜ்யத்தின் ஒரு அங்கமா திகழ்ந்தது. அதன் பிறகு கஜ்வாரா ஆட்சியாளர்களின் வசப்பட்டிருந்தது. 12 மற்றும் 13ஆம் நூற்றாண்டுகள்ல தில்லி சுல்தான்கள் இந்த கோட்டையை கைப்பற்றினாங்க. ஆனா 14ஆம் நூற்றாண்டின் முடிவுல தோமர் ராஜபுத்திரர்கள் இதை மீட்டெடுத்தாங்க. ராஜா மான்சிங் தோமர் தான் குவாலியரின் சாம்ராஜ்யத்தில் அதிகம் குறிப்பிடத்தகுந்த ஆட்சியாளர். பின்னால இந்த கோட்டை மராட்டியர்களின் கட்டுப்பாட்டுக்கு வந்தது. குவாலியர் ஒரு பிரதான கோட்டை, உயிர் நாடி. முகலாய சாம்ராஜ்யத்துக்கான பாரம்பரிய பாதையில அது அமைஞ்சிருக்கு. எல்லா பாதைகளுக்குமான மையமாய் இருந்தது. டில்லி, ஆக்ரா, வடமேற்கு எல்லையை சேர்ந்த லாகூர்ல இருந்து வர பாதைகள் கூட இந்த குவாலியரை கடந்துதான் போக வேண்டி இருந்தது. பூகோள ரீதியா குவாலியர் அமைஞ்சிருக்கிற இடம் இதற்கு தோல்வியற்ற தன்மையை வழங்கியிருந்தது. மலை உச்சியில கட்டப்பட்டு உயர்ந்த அரண்களாலையும் பிரம்மாண்ட கோபுரங்களாலையும் பாதுகாக்கப்பட்டிருந்த இந்த கோட்டையை யாரும் எளிதில் வெற்றி கொள்ள முடியல. குவாலியரின் ஆட்சியாளர்கள் அவங்கள விட வலுவான பகைவரை சந்திக்கிற சந்தர்ப்பமே நேரல. முகலாயர்களின் எழுச்சிக்கு பின்னர் தான் ராணுவ ரீதியா குவாலியர் கோட்டைக்கு ஒரு அபாயம் உருவாச்சு. கடல் வாணிபத்தால ஏகப்பட்ட வருமானம் கிடைச்சது. ஏன்னா குஜராத் அருகாமையில் இருந்தது. ஏன்னா அது மிக வளமான ஒரு பிரதேசம். அக்கம் பக்கத்திலேயே பீஜாப்பூர், கோல்கொண்டா இருந்தது. அதனால அந்த பாதை தோல்பூர், குவாலியர், அதை கடந்த பிறகு வசீர்கர், புரான்பூர், இப்படி அது சார்ந்திருந்த பகுதிகள் பல அதோட கட்டுப்பாட்டுல இருந்தது. அந்த காரணத்தினாலதான் சிந்தியர்கள் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தாங்க. இது அவங்களோட பிரதேசமாக்கிக்கிட்டாங்க. இந்த பிரதேசத்துக்கு மிக நீண்ட கால ஒரு ஏகாதிபத்திய வரலாறு இருக்கு. இந்த கோட்டைக்குள்ள நுழைய மொத்தம் 6 நுழைவாயில்கள் அமைக்கப்பட்டிருக்கு.
நகரத்தை நோக்கி இருக்கிற முதல் வாயில் இந்தோலா கம்பம்னு அழைக்கப்படுது. சமண ஆலயங்களுக்கு அழகோற்ற அலங்கார தோரணங்களின் வடிவமைப்ப இது நினைவுபடுத்துது. இது கல்லால் ஆன சிறிய சிற்பங்களாலும் நீல பளிங்கு கற்களாலையும் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. மான் மந்திர் அரண்மனைக்கு முன்புறத்தில் அமைஞ்சிருக்கிற வாயில் ஹாத்தி போல், அதாவது யானை கம்பம்னு அழைக்கப்படுது. இதன் கற்கள் மிக நுணுக்கமா செதுக்கப்பட்டிருந்தாலும் இந்த நுழைவாயிலின் பிரம்மாண்டம் இதன் வலிமையின் தாக்கம் எப்படிப்பட்டதுன்னு உணர்த்தது. குவாலியர் வடக்கிலிருந்து தெற்குக்கும் மேற்கிலிருந்து கிழக்குக்கும் பயணிச்ச பிரதான பாதைகளின் மையத்தில் இருந்தது. அதனாலதான் பாரதத்தின் அத்தனை ஆட்சியாளர்களையும் இதுவரை உறுதியான குவாலியர் கோட்டை கவர்ந்தெழுத்த வண்ணம் இருந்திருக்கு. இந்த கோட்டையில் எழுப்பப்பட்டிருக்கும் அத்தனை அரண்மனைகளுக்கும் இடையில மான் மந்திர் அரண்மனைதான் அழகிற் சிறந்தது. இதன் முகப்பு ஒரு காலத்துல வெள்ளை சாந்தால மூடப்பட்டிருந்ததா சொல்லப்படுது. இதன் வெளிப்புறத்துல பளிச்சிடும் செப்பு கவசங்களும் இருந்ததா. முன்புற சுவர் மட்டும் 100 மீட்டர் நீளமும் 30 மீட்டர் உயரமும் உடையது. இந்த சுவர்களின் மேற்புறங்கள் சிவப்பு மற்றும் பழுப்பு வண்ண ரத்தின கற்களாலையும் நீல பளிங்கு கற்களாலையும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இந்திய கோட்டை வளாகங்களோட முன்னேற்றத்துக்கு இந்த கோட்டை ஒரு முக்கிய பங்காற்றி இருக்கு. ஏன்னா முகலாயர்களின் கோட்டை வளாகங்களை கவனிச்சாலும் அவை எல்லாவற்றிலும் குவாலியர் கோட்டையை சார்ந்த ஏதாவது ஒரு முற்ற மடுக்குகளின் அமைப்பு மாதிரி ஏதாவது பயன்பட்டிருக்கும். அக்பரின் தந்தையான பாபர் இந்த குவாலியர் கோட்டைய பார்த்து பிரமிச்சு போயிட்டதா சொல்வாங்க. இதை தவிர முகலாய பேரரசர் அக்பரும் கோட்டை வடிவமைப்புகள்ல இதை கொண்டு சோதனைகள் செஞ்சிருக்காரு. ஆக மொத்தத்துல இந்த குவாலியர் கோட்டைக்கும் பின்னால பிற கோட்டைகளின் முன்னேற்றத்திற்கும் தொடர்பு இருக்கு. மான் மந்திர் இந்திய அரண்மனை கட்டிடக்கலை அமைப்பிற்கான ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. பிரதான நுழைவாயில கடந்து இதுக்குள்ள நுழையும் போது நாம இதன் 6வது தளத்துல நிப்போம். மற்ற 5 தளங்களும் இதற்கு கீழே இருக்கு. உள்ள நுழைஞ்சதும் ஒரு பிரம்மாண்டமான திறந்தவெளி முற்றம் வரவேற்குது. இங்கதான் விழா கொண்டாட்டங்களும் பொது நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டுதான். இங்க ஒவ்வொரு கூடமும் வெவ்வேறு வித பாங்குகள்ல அலங்கரிக்கப்பட்டிருக்கு. சிலவற்றின் வடிவங்கள் சுருக்கமானதா இருக்கு, மற்றவை மிக பிரம்மாண்டமான விலங்குகளின் சிலை வடிவங்களை கொண்டிருக்கு. மிக நுட்பமா செதுக்கப்பட்டிருக்கிற கல் திரைகள் இந்த அரண்மனைகள் எங்கும் நிறைஞ்சிருக்கு. ஆக்ரா மற்றும் ஃபத்தேபூர் சிக்ரியின் கோட்டைகள் இந்த கட்டிடக்கலை பாங்கதான் பின்பற்றியிருக்கு. ராஜா மான்சிங் தோமருடைய ஆட்சி காலம் அதை குவாலியரோட சரித்திரத்துல பொற்காலம்னே சொல்லலாம். அந்த காலகட்டத்துல பெரும் வளர்ச்சி அடைஞ்சது வர்த்தகம் மட்டுமல்ல, சிற்ப வேலைப்பாடு, கலை, வாஸ்து சாஸ்திரம், அதுக்கப்புறம் இசை எல்லாம் ஒட்டுமொத்தமா வளர்ச்சி அடைஞ்சது. அத்தனைக்கும் குவாலியர்ல மதிப்பு அளிக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தை தான் குவாலியரின் பொற்காலம்னு குறிப்பிட்டேன். பிரம்மாண்ட விதான மண்டபங்களைப் போல தோற்றமளிக்கும் மான் மந்திரின் கூடங்கள் மிக நேர்த்தியான சிலை வடிவங்கள் செதுக்கப்பட்ட கதவுகளையும் சாளரங்களையும் உடையது. இங்க ஒரு மிகப்பெரிய நூலகமும் குடிகொண்டிருந்திருக்கு. அதே சமயம் இது ஒரு பார்வை அரங்கமாகவும் செயல்பட்டு இசைக்கலைஞர்கள் அவங்க திறமைகளை வெளிப்படுத்த வழிவகுத்திருக்கு.
இதன் ஒவ்வொரு பகுதியிலையும் இந்த இடத்து நிர்மாணிச்சவருடைய அழகுணர்ச்சியையும் பன்முக திறமைகளையும் நம்மால உணர முடியுது. இந்த இடத்துலதான் துருபத பாங்கைச் சார்ந்த பாரம்பரிய சங்கீதம் பிறந்தது. குவாலியர் கோட்டை துருபத இசைப்பாங்குக்கு பிரபலமானது. அதோட அங்க ஒரு பிராந்திய பாரம்பரியமும் இருந்தது. அது இங்க பல்வேறு பிரிவுகளாக்கப்பட்டது. அந்த துருபத இசையில மிகப்பெரிய திறமைசாலிகளா திகழ்ந்த நாயக் பக்ஷு, நாயக்கரன், நாயக் லோகன் இப்படி பலர் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் தான் இந்த துருபத இசைய பராமரிச்சு பேணி காத்தாங்க. ஆனா அந்த இசை தன் உச்சநிலையை அடைஞ்சது ஆக்ரா கோட்டையில தான். ஒரு காலத்துல அரசர்களும் அரசிகளும் புழங்கின இந்த அரண்மனைகள் இப்ப தன் பொலிவிழந்து காணப்படுது. கடந்த காலத்துல இந்த இடங்கள் எந்த அளவுக்கு அழகா இருந்திருக்கலாங்கிறத நாம கற்பனையில மட்டுமே சிந்திச்சு பார்க்க முடியும். முகலாய பேரரசர்களின் ஆட்சி காலத்துல இந்த அறைகள் சிறைகளா மாற்றப்பட்டது. இந்த அரண்மனை எண்ணற்ற முகலாய இளவரசர்களுக்கான பாழடைந்த கிடங்காவும் பயன்பட்டது. தாரா ஷிகோவின் மூத்த மகன் அவுரங்கசீப்புடைய மாப்பிள்ளையானாரு. அவர் அரச வம்சங்கிறதுனால சக்கரவர்த்தி ஆகியிருக்கலாம். அதனால அவுரங்கசீப் உடனடியா அவங்கள தண்டிச்சிட்டாரு. அவங்கள கொலை செய்யறதுக்கு பதிலா எங்கேயோ அடைச்சு வச்சிட்டாரு. எதிரிங்க யாரா இருந்தாலும் இதே நிலைமை தான். குவாலியர்ல சோக கதைகள் அதிகம். ஏன்னா இது கிட்டத்தட்ட உயிருள்ள ஒரு புதையிடமா தான் திகழ்ந்தது. இந்த கம்பீரமான கோட்டையின் பழைய வடிவம் படிப்படியா தேஞ்சி இது ஒரு அரசாங்க சிறையா மட்டுமே செயல்பட ஆரம்பிச்சது. சீக்கிய குரு ஹர்கோவிந்த் அவர்களும் இந்த இடத்துல கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் சிறை வைக்கப்பட்டிருந்தாரு. அதனால இன்றளவும் சீக்கியர்களுக்கு இந்த குவாலியர் கோட்டை ஒரு புனித வழிபாட்டு தலமா விளங்குது. பழங்கதைகளின்படி ஜஹாங்கீருக்கு தீவிர உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டிருந்தப்ப அவர் மீள்வாருங்கிற நம்பிக்கைய மருத்துவர்கள் கைவிட்டுட்டாங்களா. நூர்ஜஹான் குறி சொல்றவங்கள அணுகியிருக்காங்க. சீக்கிய குரு விடுதலை செய்யப்பட்டா ஜஹாங்கீர் மீண்டு எடுவார்னு அவங்க அறிவுறுத்தினாங்களா. ஆனா சீக்கிய குரு தன்னுடைய சக கைதிகளும் விடுவிக்கப்படும் வர சிறை அறையிலிருந்து தானும் வெளியேற மாட்டேன்னு மறுத்துட்டாரு. இறுதியில சிறை வைக்கப்பட்டிருந்த அத்தனை பேரும் அவரது நிபந்தனையின் பேரில் விடுவிக்கப்பட்டாங்க. இந்த குவாலியர் கோட்டையும் இதுக்குள்ள இருக்கிற அரண்மனைகளும் இந்திய பாரம்பரிய இசையின் வரலாற்றுல பிரிக்க முடியாத அங்கம். இந்த நகரத்தின் பிரபல ஆட்சியாளர் மகாராஜா மான்சிங் ஒரு துணிவுள்ள வீரர் மட்டும் இல்ல, நல்ல நிர்வாகியும் கூட. அதோட இசை ஆர்வலர், கலைஞர்களை ஆதரிச்சவர். அவர் ஆட்சி செஞ்ச காலகட்டத்துல தான் குவாலியர் கரானான்னு பிரபலமா அழைக்கப்படுற குவாலியர் இசை மையம் செயல்பட துவங்குச்சு. துருபத இசையோ இல்ல சரோட் இசையை இசைக்கும் விதமோ அத்தனையிலும் தனிப்பாங்கை கொண்ட குவாலியர் இந்திய இசை சரித்திரத்தின் முக்கிய அங்கம். இந்தியாவின் மிக பிரபல இசைக்கலைஞர் தான்சேன் இந்த நகரத்துல தான் புகழ் பெற்றாராம். இங்கிருந்துதான் முகலாய பேரரசர் அக்பர் அவரை கூப்பிட்டு தன் அரசவையின் நவரத்தினங்கள்ல ஒருத்தரா நியமிச்சாராம். அந்த தான்சேனின் திறமைகளை இந்த நகரத்துக்குள்ளேயே தான்சேனின் குருநாதரும் புகழ்பெற்ற சூஃபி துறவியுமான முகமது கௌசின் அவர்களின் நினைவிடத்துல பார்க்கலாம். குருமார்களின் வழிவந்த முகமது கௌஸ் தன்னுடைய காலகட்டத்துல மிக புகழ்பெற்ற சூஃபி துறவியா வாழ்ந்தவர். அவருடைய நினைவிடம் ஒரு நந்தவனத்தின் மையத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த நினைவு சின்னம் மிக நுணுக்கமா செதுக்கப்பட்டிருக்கும் கல் திரைகளின் பல்வேறு வகைப்பட்ட வடிவங்களால அலங்கரிக்கப்பட்டிருக்கு. தீவிர பக்தர்கள் இன்றளவும் தொடர்ந்து அவங்க வேண்டுதல்களோட இந்த இடத்துல வந்து குவியறாங்க. முகமது கௌஸ்தா மிக புகழ்பெற்ற இசைக்கலைஞர் தான்சேனுக்கு கற்பிச்ச குருநாதர். அவருடைய சிறிய கல்லறையும் இந்த வளாகத்துக்குள்ளதான் அமைஞ்சிருக்கு. இந்த நினைவிடத்தின் தோற்றத்தில் உள்ள பிரம்மாண்டம்
குவாலியர் இசைக் கல்லூரியை சேர்ந்த துருபத இசைப்பாங்கின் ஆலாபனையை எதிரொலிக்குது. துருபத இசைங்கிறது ஆடம்பரமானது. அந்த இசையை பாடுறவங்களுடைய குரல் வளம் நேர்த்தியாவும் அழகாவும் வெளிப்படும். அதோட இந்த குவாலியர் கோட்டையின் கட்டிடக்கலைய கவனிச்சா அதுல ஒரு விதமான பிரம்மாண்டம் கலந்திருக்கும். அதை தவிர்க்கவே முடியாது. பிரம்மாண்டமான எந்த ஒரு விஷயத்திலையும் இருக்கக்கூடிய பகட்டும் கவர்ந்து இழுக்கும் தன்மையும் இதுலயும் இருக்கத்தான் செய்யும். மான்சிங் தோமரின் ஆட்சி காலத்துல குவாலியர் பெரும் செல்வ வளம் கொண்ட ஒரு நகரமா திகழ்ந்தது. வட இந்தியாவிலிருந்து தென் இந்தியாவுக்கு போன வர்த்தக பாதையில ஒரு சிறந்த தங்கும் இடமாவும் திகழ்ந்தது. குவாலியரின் கட்டிடக்கலை மற்றும் இசை நடனக் கலைகளின் வளர்ச்சிகள் வட இந்தியா முழுவதும் பெரும் தாக்கத்தை விளைவிச்சது. இந்த கோட்டையோட தொடர்பு படுத்தப்படுற மிக அருமையான ஒரு காதல் கதையின் நாயகன் மகாராஜா மான்சிங், நாயகி குஜ்ரி ராணி. மாருகன் இருந்த காரணத்தால அந்த அழகான இளம் பெண்ண மிருகநயனின்னு சொல்லுவாங்க. பதிவுகள் படி ஒருமுறை மகாராஜா வேட்டையாட போயிருந்தப்ப அங்க ஒரு அழகான காட்டுவாசி பெண்ண மணந்துக்கு தீர்மானிச்சாராம். திருமணம் செஞ்சுக்கிட்டாரு, கூட்டிட்டு வந்தாரு. ஆனா அவரோட மற்ற அரசிகள் ஒரு காட்டுவாசி பெண்ண தங்களுக்கு சமமா நடத்துறதுக்கு தயாராவே இல்ல. அதனால மகாராஜா தன்னுடைய புதிய அழகான மனைவிக்கு இங்கிருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு புது அரண்மனையை அமைச்சு கொடுத்தாரு. அதுதான் புஜிலி ராணிகா மெஹல்னு அழைக்கப்படுது. இன்னைக்கு அங்க வளத்துல சிறந்த ஒரு அருங்காட்சியகம் செயல்படுது. இந்த குஜரி மாளிகையில் இருக்கிற சிலைகள் மற்றும் அரிய கலை பொக்கிஷங்களின் சேகரிப்பு மால்வாவின் சரித்திரம் தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களை அள்ளி வழங்குது. இங்குள்ள பௌத்த மத, இந்து மற்றும் சமண சிலைகள் மற்றும் பொது கட்டிடங்கள்ல பயன்படுத்தப்பட்ட ஏனைய பொருட்களும் இங்க இருந்த பலதரப்பட்ட பாங்குகளை வெளிப்படுத்துது. அந்த காலகட்டத்துல குவாலியர் அடைஞ்ச பெரும் வளம் இந்தியா முழுவதிலும் இருந்து அதிமேதாவிகளையும் கலைஞர்களையும் இங்க கவர்ந்தெடுத்தது. காதலும் போரும் தான் எந்த நாட்டுப்புற பாரம்பரியத்துக்குமான ஈர்ப்பு அம்சங்கள். அதுல கோட்டைகள் பாரபட்சம் இல்லாம அந்த ரெண்டு அம்சங்களையும் உள்ளடக்குனது. இந்த கோட்டை குஜ்ரியின் கதையை சொல்லுது. அவங்க ஒரு அருமையான இசைக்கலைஞர்னு தெரியுது. அவங்களுக்கு பெருமை சேர்க்க ஒரு ராகம் உருவாக்கப்பட்டது. பேரு குஜ்ரி தோடி. அது இன்றளவும் அழியல. ஏன்னா மத்த அரசிகள் யாருன்னு நம்ம யாருக்காவது இது வரைக்கும் தெரியுமா? ஆனா எல்லாருக்கும் குஜ்ரி மாளிகையை தெரியும், ராகத்தையும் தெரியும். முகலாயர்களின் தாக்கம் ரொம்ப தெளிவா இந்த ஜஹாங்கீர் மெஹல் மற்றும் ஷாஜஹான் மெஹலின் கட்டமைப்புல இன்றளவும் பிரதிபலிக்குது. தில்லி அரசவையில இந்த குவாலியர ஆண்ட ஆட்சியாளர்கள் முகலாயர்களின் மன்சப்தார் அந்தஸ்த பெற்ற பிறகு அதுக்கு நன்றி உரைக்கும் விதமாதான் இந்த அரண்மனைகளை எழுப்பினதா சொல்லப்படுது. இந்த கோட்டை வளாகத்துல இருக்கிற மாமியார் மருமகள் ஆலயம் அடிப்படையில 2 ஆலயங்களை கொண்ட ஒரு வளாகம். இதன் ஆரம்பகால பெயர் சகஸ்திர பகு.
வரலாற்றியலாளர்கள் கருத்துப்படி இந்த கோட்டையிலேயே இது மிக பழம்பெரும் ஒரு கட்டமைப்பா. இது கச்வாகா அரச வம்சத்தை சேர்ந்த ராஜா மகிபாலால 11ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதா நம்பப்படுது. இந்த பிரம்மாண்டமான வட்டமான மேற்கூரை அழகா செதுக்கப்பட்ட தூண்களால தாங்கப்பட்டிருக்கு. இதை தவிர மேற்கூரையிலையும் நுணுக்கமான கற்சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. அதுல இந்து ஆண் பெண் கடவுள்கள், யட்சர்கள், கந்தர்வர்களின் சிலைகளும் இருக்கு. இதுல பெரிய அளவிலான ஆலயம் மாமியார் ஆலயம்னும் அதை விட சிறிய அளவுல இருக்கிற ஆலயம் மருமகள் ஆலயம்னு அழைக்கப்படுது. இந்த தெய்லீகா ஆலயம் தொடர்பான ஒரு பழங்கதை இந்த பெரும் செல்வ வளம் மிக்க ஒரு எண்ணெய் வியாபாரி எழுப்பினதா சுட்டிக்காட்டுது. இந்த ஆலயத்தின் உண்மை பெயர் திலாங் ஆலயம்தான். இதுல ஒரு 35 அடி உயர கோபுரம் இருக்கு. இதுல வடக்கு மற்றும் தெற்கிந்திய கட்டிடக்கலை பாங்குகளின் ஒரு இனிமையான சங்கமம் தெரியுது. இங்க ஒரு விதத்துல 4 திசைகளும் சங்கமிக்கிற மாதிரின்னு தோணுது. இந்த ஆலயத்தின் சிலைகள் இல்ல, கோட்டை வாஸ்து சாஸ்திர அடிப்படையிலான சிலைகளோ, அது அத்தனையும் பாரதத்தின் தலை சிறந்த சிலைகளை பிரதிபலிக்குது. இங்க தென்னிந்திய மரபுகளை சார்ந்த ஆலயங்களையும் காண முடியும். குஜராத்தை சேர்ந்த கூர்ஜர் பிரதிகார் வகை சிலைகளும் காண கிடைக்குது. வட இந்தியாவின் நகரி பாங்கு சிலைகளும் இருக்கு. ஆக பாரம்பரியம்ங்கிற கண்ணோட்டத்துல விளக்குனாலும் கலாச்சாரம்ங்கிற கண்ணோட்டத்துல விளக்குனாலும் 2 பாங்குக்கும் இது சிறந்த சான்று. மலை உச்சிக்கான ஏற்றம் முடிகிற இடத்துல சமண தீர்த்தங்கரரின் மிக பிரம்மாண்டமான சிலைகள் நமக்கு காட்சியளிக்குது. பாறைகள்ல செதுக்கப்பட்டிருக்கிற இந்த சிலைகள்ல சில சுமார் 60 மீட்டர் உயரம் கொண்டது. இவை அனைத்தும் சமண சமயத்துல மிக தீவிர ஆர்வம் கொண்டிருந்த ஒரு அரசியால 15ஆம் நூற்றாண்டுல ஸ்தாபிக்கப்பட்டதாம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னவே சமண சமயம் இந்த இடத்துல வியாபிச்சது ஐயம் வர தெளிவாகுது. அதனால செல்வ வளம் மிக்க சில சமண வர்த்தகர்கள் இங்க குடியேறினாங்க. இந்த சிலைகளை நிர்மாணிக்கிறது சுலபமான வேலையா இருந்திருக்க முடியாது. மிக பெரிய அளவுல இந்த சிலைகள் அத்தனையையும் மறுசீரமைச்சு பராமரிக்கும் வேலைகள் இங்க மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது மனதுக்கு திருப்தி அளிக்குது. இந்த மாதிரியான மறுசீரமைப்பு பணிகள் சுலபமான வேலைகள் இல்ல. இத ஒரு தனி ஆளால சாதிச்சு காட்டிடவும் முடியாது. இந்த பழங்கால நினைவு சின்னத்தை பாதுகாத்து பேணிக் காப்பாத்துறது ஒரு மாபெரும் சவால்.